வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த தினம் என்பது உலகை மனிதர்கள் வாழத்தகுந்த இடமாக எப்படி தக்க வைத்துக் கொள்வது அல்லது மீட்டெடுப்பது என்பதை பற்றிய சிந்தனைகள் உலகளாவிய அளவில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு தினம். இன்று உலகம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து விவாதிக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளால் உலகத்தின் ஒரு சிறு பகுதி கூட பாதிக்கப்படாமல் இல்லை. மொத்த புவிக்கோளமுமே சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளாலும் நெருக்கடிகளாலும் பெரும் சவால்களை சந்தித்திருக்கிறது. நாம் கடந்த 2 மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்க முடியாத கடும் வெயில் கொடுமை. ஒன்று மாபெரும் இயற்கை பேரிடராக பெருமழை பெய்கிறது, அல்லது தாங்க முடியாத அளவிற்கு வெயில் அடிக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பனிப்பாறைகள் உருகி புவி வெப்பமயமாதல் காரணமாக கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்கிற செய்திகள். இன்னொரு புறம் வனங்கள் அழிக்கப்படுவதனால் தொடர்ந்து இயற்கை சமநிலையில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதுடன் வன உயிர்களும் பல்லுயிர் சார்ந்த வனப்பகுதிகளும் பெரும் அழிவை சந்திக்கின்றன. காடுகளிலிருந்து விலங்குகள் உணவின்றி இறப்பதும் ஊருக்குள் வருவதும் சகஜமாகி இருக்கிறது. வனப்பகுதிகள் அழிகின்றன. போதுமான தண்ணீர் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகளும் விலங்குகளும் கூட தவிப்பது ஒரு புறம். இன்னொரு புறம் வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவுகள் ஏற்படுவது. இதை வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்று மாசடைதல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதாவது கட்டுப்பாடற்ற வாகன பெருக்கம், பொது போக்குவரத்தினுடைய ஒரு விரிவாக்கம் என்பது இருந்தும் கூட தனியார் வாகனங்களினுடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறது. அவை உமிழக்கூடிய கரியமில வாயு என்பது ஒரு பெரும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இப்படியாக எல்லா விதத்திலும் பார்த்தீர்கள் என்றால் நிலத்தடி நீர் மாசடைந்திருக்கிறது. அதே போல் உணவுப் பொருள்கள் பெரும் மாசை சந்திக்கின்றன. காற்று மாசடைந்திருக்கிறது. இவ்வளவு ஏன் தாய்ப்பாலில் கூட நச்சுத்தன்மை கலந்து விட்டது என்கிறார்கள். இதற்கு எதிரான நீண்ட போராட்டம் என்று அரசினுடைய கொள்கை சார்ந்தும் பல்வேறு விதமான தன்னார்வ அமைப்புகளின் முயற்சியினாலும் நடத்தப்படுகிறது. பூமியில் பிளாஸ்டிக் கழிவுகள், எலக்ட்ரானிக் கழிவுகள் ஒரு பெரும் பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றன. இந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை என்ன செய்வது என்பது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது. பிளாஸ்டிக்குகளும் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளும் அந்த மின்னணு கழிவுகளும் தொடர்ந்து மண்ணில் கலப்பதன் மூலமாக மண்ணினுடைய தன்மை பெருமளவிற்கு ஒரு பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. எத்தனை கோணத்தில் யோசிக்கிற போதும் கூட நாம் ஒருபுறம் முன்னேற்றத்தினுடைய சிறந்த பயன்களை நாம் பெற்றிருக்கிறோம். மனிதகுல வாழ்வு என்பது மேலும் மேலும் ஒரு அறிவியல் முன்னேற்றத்தினுடைய பல சாதனைகளால் முன்னேறி வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு புறம் இயற்கையின் மீது நாம் பேரழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பேரழிவுகளுடைய தாக்கங்களை எப்படி குறைப்பது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளை என்ன செய்வது, காற்று மாசடைவதை எப்படி குறைப்பது, நிலத்தடி நீரை எப்படி பாதுகாப்பது, வனங்கள் அழிக்கப்படாமல் எப்படி காப்பது, இது எல்லாமே இன்றைக்கு பெரும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றன. வளர்ந்த நாடுகள் புவி வெப்பமயமாதலினுடைய மொத்த விளைவுகளையும் வளரும் நாடுகளுடைய தலையில் கட்ட முயற்சிக்கின்றன. ஆனால் புவி வெப்பமயமாதலில் வளர்ந்த நாடுகளுடைய பங்கும் பெரும் பங்கு இருக்கிறது. இதை பற்றிய ஒரு பெரும் விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எதிராக நாம் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை ஏற்க வேண்டும். நாம் வாழ்வதற்கு இந்த ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இதயத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன்
எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு. ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 பேர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்க்ளமேட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1922ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகில் இருக்கிற கல்லிடைக்குறிச்சி என்னும் ஒரு ஊரில் ஒரு குருகுலம் தொடங்கப்பட்டது. அந்த குருகுலம் பற்றித்தான் இன்று வரையில் வரலாற்றில் பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது கல்லிடைக்குறிச்சியிலே தொடங்கப்பட்டாலும் பிறகு சேரன்மாதேவி என்னும் ஊருக்கு அது இடம்பெயர்ந்தது. எனவே அதனை சேரன்மாதேவி குருகுல போராட்டம் என்று சொன்னால் எல்லோரும் அறிவோம். அந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் பற்றி பழைய செய்தித்தாள்கள் தருகிற செய்திகள் எல்லாவற்றையும் தொகுத்து ஆவணப்படுத்தி தமிழில் நான் அறிந்த வரையில் 2 நூல்கள் வந்திருக்கின்றன. ஒன்று பழ அதியமானவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம், இன்னொன்று பேராசிரியர் புவியரசு அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம். புவியரசு அதை தன்னுடைய ஆய்வேடாகவே எழுதியிருக்கிறார். இந்த 2 பேரும் தந்திருக்கிற செய்திகளில் நாம் பலவற்றை தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏறத்தாழ அந்த குருகுல போராட்டம் முடிவுக்கு வருகிற தருணத்தில் வரதராஜலு நாயுடு அவர்கள் ஓர் அறிக்கை விடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. என்ன என்றால், அந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அங்கே படிக்கிற மாணவர்களில் பார்ப்பனர்களுக்கு தனியாகவும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனியாகவும் உணவுகள் பரிமாறப்பட்டன. 2 பேருக்கும் இடையில் பல வேறுபாடுகள் காட்டப்பட்டன. இந்தியாவில் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய குருகுலங்கள் என்று 3 குருகுலங்களை சொல்லலாம். ஒன்று காந்தியார் தொடக்கி இருக்கிற சத்தியாகிரக குருகுலம், இன்னொன்று சித்பவானந்தர் தொடக்கிய கார்கி குருகுலம், 3வது ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கி நடத்தி வந்த அந்த சாந்தி நிகேதன் குருகுலம். இந்த 3ம் தான் இந்திய அளவில் புகழ் பெற்றவை. அப்போது தமிழ்நாட்டிலும் ஒரு குருகுலத்தை தொடங்க வேண்டும். ஒழுக்கத்தை, ஒரு லௌகீக கல்வியை, அதாவது நடைமுறை சிந்தனைகளை கொண்ட பாடங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று வாவேஸ்வரியர் தொடங்கிய போது எல்லோரும் வரவேற்றார்கள். வரதராஜல் நாயுடு தன் அறிக்கையில் எழுதுகிறார், நான் மாதம் 100 ரூபாய் அனுப்பினேன். 100 ரூபாய் என்பது குறைவென்று கருதிவிடக்கூடாது. 1922 23 100 ரூபாய் என்பது பெரிய தொகை. 100 ரூபாய் அனுப்பினேன். அதை தாண்டி நான் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஈவி ராமசாமி நாயக்கர் எல்லோருமாக முடிவு செய்து 5000 ரூபாய் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொடுத்தோம். ஆனால் அந்த குருகுலத்தை நேரடியாக போய் பார்க்கிற போது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே 2 பிரிவாக மாணவர்கள் உணவு உண்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பன மாணவர்கள் இவர்களோடு உணவு உண்ண சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் போன முறையே சொன்னோம், இதனை நாங்கள் ஏற்க முடியாது.
இப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் பொது பணத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நான் கொடுத்து கொண்டிருந்த 100 ரூபாயையும் நிறுத்திவிட்டேன். பிறகு காங்கிரஸ் கட்சியிலும் இதற்கு பிறகு உங்களுக்கு பணம் தர முடியாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது மலேயாவில் இருக்கிற, அதாவது அன்றைக்கு மலாயா இன்றைக்கு மலேசியா, சமரகிரி என்கிற நண்பர் அந்த குருகுலத்தினுடைய மேலாளர் மகாதேவ ஐயர் இங்கு வந்து நிதி திரட்டி இருக்கிறார். ஏறத்தாழ 20,000 ரூபாய் இருக்கிறது. ஆனால் அங்கு பிராமணர் அல்லாதார் என்கிற வேறுபாடு காட்டப்படுகிறது என்கிற செய்தி எங்களுக்கு வருகிறது. அது உண்மையா என்று எங்களுக்கு கேட்டறிந்து சொல்ல வேண்டும். அப்படி இருக்குமானால் நாங்கள் பண உதவி செய்ய விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பண உதவி செய்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஆனால் அது யாருக்கு போய் சேருகிறது? பார்ப்பனர்களுக்கு மேன்மையானவர்கள் என்கிற ஒரு தனி இடம் ஒதுக்கப்படுகிறது, வேறுபாடு காட்டப்படுகிறது. பிறப்பிலேயே சின்ன வயதிலேயே இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. இதனை கடுமையாக எதிர்க்கிறோம். இதனை மாற்றிக்கொண்டு அத்தனை மாணவர்களும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்கிற உறுதிமொழியை வாவேசு ஐயர் தந்தால்தான் தொடர்ச்சியாக உதவ முடியும் என்று வரதராஜ நாயுடு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் அந்த கடிதத்தை தொடங்கும்போது அவர் மிக கண்ணியமாக பலவற்றை குறிப்பிடுகிறார். வாவேசு ஐயரின் தியாகத்தை, அவருடைய அறிவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் உடையவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் அதற்காக பொது பணத்தில் நடத்தப்படுகிற குருகுலத்தில் இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பது மிக கண்டிப்பானது என்று சொல்லி அவர் எழுதிய அந்த அறிக்கை தான் ஒரு பெரும் போராட்டத்தை பிற்காலத்திலே உருவாக்கிற்று. அப்படி சேரன் மாதேவியிலே இருக்கிற குருகுல போராட்டத்தின் தொடக்க புள்ளியாக இருந்த வரதராஜ நாயுடு அவர்களினுடைய பிறந்த நாள் ஜூன் 4.